ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் எஸ்கே. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நாங்கள் கோவளம் பீச்சில் எனக்கு சண்டே அப்படின்றதால என்ஜாய் பண்ணுறதுக்கு நீங்களும் கொஞ்சம் பாருங்கள். மனோ விக்னேஷ் குணேஷ் பார்த்துக்குங்க. என் சேனல் ப்ரோ. தனிமையாக நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னா அது பேர் என்ன குமிளி அப்படி ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கேங்கன்னா அங்கே ஃபுல்லாக லேக்கு அதுக்கப்புறம் அங்கே போய் பார்ப்போம். ரெண்டாவது ஃபுல்லாக காடு மாதிரி இருக்குமா, ஃபாரஸ்ட் மாதிரி. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. நான் 3 பிரிஞ்சி பார்சல் மொத்தம் 130. தேங்க்யூண்ணா. லக்ஷ்மி ஹோட்டல் ஏட்டா ஸ்ரீ ஹோட்டலுங்களா? லக்ஷ்மி ஹோட்டல். ஓகேண்ணா, தேங்க்யூ. ஸோ கைஸ் எங்களுக்கு பிரிஞ்சி வாங்கியாச்சு. நானும் அவரும் நான்வெஜ் சாப்பிட மாட்டார். விக்கியானாவும் அவரும் நான்வெஜ் சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் எங்களுக்கு கடை இருக்குது. கடை பேர் வந்து மாமா மச்சான். கடை மூடி இருக்கு. என்னடா மாமா மச்சா கடையில் பிரியாணி வாங்கலாம்? மாமா மச்சான் எங்கேயோ போயிட்டு உட்காரு. சிக்கன் சுக்கா வரும். 100 ரூபாயா? எல்லாமே 100 ரூபா. சரி, 2 பிரியாணி. அது இது ஏன் இருக்காரா? தரேன் நான் கப்பல் வச்சு தரவா சாப்பிட்டு. தேங்க்யூ ப்ரோ. ஆனால் அந்த லெஃப்ட்டுண்ணா. அந்த லெஃப்டா? காடு மாதிரினாங்க, ஒன்றுமே இல்லை. லைட்டாக காடு மாதிரி தான் இருக்குது. இன்னும் 2.1 கிலோமீட்டர்ஸ் தான். அதுக்கப்புறம் நம்ம இதை ரீச் ஆகிடும். குமிளி லேக் ரீச் ஆகிடும். குமிளி லேக் ரீச் ஆகிடுவோம். அதுக்கப்புறம் அங்கே போய் பார்த்துட்டு இது பண்ணுவோம். என்னண்ணா நான் குமாரே சிரிக்கிற ஆண்டியபாளையம் சொல்லுவானா? எது மக்கள் அதை இது பண்ணி மக்கள் முருக வண்டி ஆஃப் பண்ணே இருந்தா நீ. நான் அப்படி தான் சொல்லுவேன். ஆனால் நீ ஃபஸ்ட் டைம் ஆஃப் பண்ண 100 தான் ஆஃப் பண்ணாமல் தான் சொல்லுவேன். நான் சரி டென்ஷன் ஆகுது. விடுங்க டென்ஷன். இந்த லெஃப்ட்டுங்கிறேன்ல ஜோராக போகிறோமோ. அவங்க ப்ரோ நம்ம போய் வராங்க. ஏன் இவ்வளோ தானா? போய் குளினா குளிச்சிட்டானா? இதுக்கு அண்ணா என்ன ப்ரோ இருக்கு? இதுக்கு அண்ணா என்ன இருக்கு? யாருக்கு தெரியும்? அதான் இதுதான் இருக்கு, பெட்ஷீட் இருக்குல்ல. அண்ணா தப்பா பேச ரன்னிங் ஆகிட்டு இருக்கு. ஆஃப் பண்ண போ. எல்லாத்தையும் கேமரா போட்டு என்ன மாட்டி விட்டுருக்கோம் எவ்வளவு ப்ரோ. இதெல்லாம் போட்டுறாத ப்ரோ. போட்டுறேன். பார்த்து பேசணும்ல இருக்குங்க. எல்லாத்துக்கும் அடிக்கடி நிரூபிக்கிற வரணும். முன்ஜென்மத்து கதை தொடர்கிறது. இந்த கேமரா ஒன்றும் தெரியலண்ணா. உடஞ்சிட போகுது. ஸோ வாங்க கீழே வாங்க. போட்டோ எடுக்க ப்ரோ. ஃபுல் சைஸ். இறங்கு குமார் இறங்கு. சவுண்ட்லாம் செம்மையா இருக்குல்ல. அடிக்கடி என்ன ப்ரோ நிரூபிக்கிறேன். குரங்கு மாதிரி தவறிக்க. ஆனா சென்னை கூட இப்படி ஒரு இடம் இருக்கு நினைச்சு விட்டு பார்க்கலாம். நான் நான் புதவிலாம் போயிட்டு இருக்காங்கண்ணா. என் கூட வந்து யாராக்கிட்ட சொன்னியா? இல்லைல்ல. அப்போனா ஓகே. அண்ணா 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 வாண்ணா அண்ணா, அதெல்லாம் வாண்ணா. காலைகளே வச்சு தொலையாத.
புதக்குழி மாதிரி இருக்கு. ஆனால் இதுவே எனக்கு புதக்குழி மாதிரி இருக்கு. பார்த்துங்க அதுதான் புதக்குழி. நெட் வர கிடைக்க முடியுது. வடிவில் காமெடி தான் பண்ணீங்க. என்ன பண்ற? இல்ல இந்த கம்மா மட்டும் இல்லைன்னா என்ன ப்ரோ என்ன குமார் இதில் எப்படிடா நீச்சல் தெரியுமா நமக்கு இவங்க ப்ரோ? இதெல்லாம் போனால் வந்து முள்ளு கில்ல மாட்டிக்குங்க. ஆமாம், பேரண்மை படம் மாதிரி ஆளுக்கு ஒரு முள்ளு செத்துருவோங்க. என்ன பாருங்க என்ட்ரன்ஸே முள்ளு கால் அவ்வளோதான் செத்துரும். ஸோ அங்கே காடு போகலாம். எங்கே இருக்கு ப்ரோ காடு? ஐஸ் ரோடை மட்டும் பாருங்க, பல்லும் குஞ்சுமா இருக்கு. கோவலம் போயிட்டுருக்கோம். அந்த ட்ரிப்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிடும் போது என்னாச்சா மைக் மக்கர் ஆயிடுச்சு. ஸோ அதனால் அது பேசுன்னு தெரியுமே வரல. ஸோ அந்த கடுப்புலேயே கோவலம் போயிட்டுருக்கோம். ஸோ கோவலம் வந்தாச்சு. கொஞ்ச நேரம் ஒரு 3 to 4 கிலோமீட்டர்ஸ் கோவலம் வந்துடும். கோவலம் வந்து பார்ப்போம் எப்படி இருக்கு. ஸோ கோவலம் வந்தாச்சு. பார்ப்போம், உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் எஸ்கே. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நாங்கள் கோவலம் பீச்சில் எனக்கு சண்டே அப்படின்றதுனால என்ஜாய் பண்ணுறதுக்கு நீங்களும் கொஞ்சம் பாருங்க. மனோ விக்னேஷ் குணேஷ் பார்த்துக்குங்க. என் சேனல் ப்ரோ. ஹாய் காய்ஸ், இங்கே வந்திருக்கோம் பீச்சுக்கு போகிறோம். தம்பி விக்னேஷ் இங்கே வாங்க. அது கேட்கப்படும் இருங்க, ரெக்கார்டாக தான் பார்த்துக்கிறோம். ஐயோ ரெக்கார்ட் ஆகுது. அது சொல்லுங்க ரமேஷ், இந்த இடத்துல புயல் எப்படி இருக்கு? பார்த்தீங்கன்னா மனோஜ், இந்த இடத்துல வந்து ரொம்ப அதுதான் தீவிரமாக இருக்குது. புயல் வந்து தீவிரமாக இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா பீச்சு கூட இருக்குது. 2 பயில கூட நிற்கிறாங்க. கடல் சீற்றம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தான் இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா 2 பேர் போயிட்டு இருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்துட்டு தான் குளிச்சுட்டு தான் இருக்காங்க. அப்படி தான் டிவியில் பார்த்தா கொரோனாங்கிறாங்க. எனக்கு இன்னும் மாஸ்க் போட்ட மாதிரி தெரியல. அது அப்படி தான் சொல்லுவாங்க. அது நம்பாதீங்க. அதெல்லாம் வந்து அப்புறம் வந்து என்ன சொல்கிறது உங்கள்கிட்ட, என்ன சொல்கிறது, பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது. பீச் இருக்குது. பீச்சில் வந்து காற்று எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கு. எப்படி இருக்கு இப்போ கடலில் சீற்றம் எப்படி இருக்கு? அதே காமெடி சொல்லிட்டு அது போர் அடிக்குது. அதான் பேசு. கொரோனா டைம் விக்னேஷ் அண்ணா, கொரோனா டைம் என்ன சொல்லணுமா விக்னேஷ் அண்ணா, கொரோனா டைம் எல்லாரும் இவ்வளோ கூட்டமாக இருக்காங்க. நம்ம எஸ்கேயும் வந்திருக்காரு. ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மாஸ்க் கூட எவனையுமே போடல. எஸ்கே கம்பி உங்கள் எஸ்கே ஃபுல் ஃபார்ம் சதீஷ்குமார் எஸ்கே. கொரோனா டைம் எல்லாருமே வந்திருக்காங்க. யாருமே மாஸ்க் போடல. நாமளும் போல அது வேறு விஷயம். அதாவது பார்த்தீங்கன்னா வந்து யாரும் மாஸ்க் ரெக்கார்டாக தான் பார்த்துருக்கேன். இல்லை, இந்த காமெடி 2வது எடுத்து அடுத்த வருஷம் நான் சத்தியமாக அடிச்சிருவேன். அதாவது பார்த்தீங்கன்னா கொரோனா துன்புறுத்தலை வந்து யாருமே இது பண்ணாமல் அச்சுறுத்து பயப்படாமல் எல்லாருமே வந்து மாஸ்க் போடாமல் இருக்காங்க. கேமரா அங்கே இருக்கு. அங்கே ஃபோன் அடிக்கிறது அது எனக்கு தெரியாதா? அது தெரியாதா ஃபோன் அடிக்கிறது? சொல்லுங்க, சொல்லுங்க, சீரியஸாக பேசணும். இன்னிலேருந்து இப்போ வந்து நாங்கள் சீரியஸாக பேச போகிறோம். மாஸ்க் யாரும் போல நோ கமெண்ட். மாஸ்க் பார்த்தீங்கன்னா போலீஸ் எக்ஸாம் எழுதுறீங்க. நீங்கள் பாஸ் ஆனீங்களா இல்லை என்ன உங்களுக்கு அந்த கதையை விடுங்க. அப்புறம் அன்வான்டட்லி அது பேரு irrelevant to the current situation. அது பேசுங்க. தேவையற்ற நடைமுறைகளை பற்றி பேச வேண்டாம் என்று நினைக்கிறேன். மிஸ்டர் சதீஷ்குமார், அடுத்த கேள்விக்கு போகலாம். அடுத்த கேள்விக்கு போகலாம். ஒரு போலீஸாக இருந்தால் மாஸ்க் போடாதவர்களே என்ன செய்வீர்கள்? மாஸ்க் போடலாம், மாஸ்க் போட சொல்லுவோம்டா. இதெல்லாம் ஒரு கேள்வின்னு வந்து கேட்காதீங்க. நீங்களே போடாமல் இருக்கீங்க, அவன் உங்களை திருப்பி கேள்வி கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அப்போ மாஸ்க் போட்டு போய் கேள்வி கேட்போம். ஜோக்கு கணக்கிடப்படாது இது.
நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அது மனுஷனே கணக்கிடப்படாத மாதிரி இருக்கு. இதில் யோக்கு கணக்கிடப்பட்டு என்ன பண்ண போறீங்க? தம்பி கொடுங்களேன். நீங்கள் அப்படி ஃப்ரேமுக்கு வெளியே போய் இல்லைங்க. அந்த பக்கம் அந்த பக்கம் ஃப்ரேமுக்கு வெளியே போய் இல்லைங்க. அப்புறம் எஸ்கேப். நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? யாருமே மாஸ்க் போடல, எல்லாரும் ஜாலியாக சுற்றிருக்காங்க. இது என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? கொரோனா பற்றி பதிவு செய்யலாம். வாங்க 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 ப்ரோ, நீங்கள் சொல்லுங்கள். எஸ்கே ப்ரோ, நீங்கள் சொல்லுங்கள். உங்களோட கருத்து தான் எனக்கு முக்கியமாக எங்கள் சேனலில் இருக்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சொல்லுங்கள் எஸ்கே. எதுவும் வரல. வரதுக்கு என்ன இருக்குது? வரதுக்கு எதுவும் பதிவு செய்கிற மாதிரி இப்போ தோணலை. ஆமாம். ஸோ தண்ணி பார்த்த உடனே போனஸ் தள்ளி விடலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா வருது. ஆனால் இந்த மாதிரி சொல்கிறாரு, தள்ளி பார்த்தோம்னா தள்ளி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? இது அவரோட ஆசை. அதை வந்து சொல்ல முடியாது. தள்ளி விடலாம். அப்படின்னா என்ன சொல்கிறது? தள்ளி விட்டா தள்ளி விடுவீங்களா? எப்படி? அதானா அடுக்கடமை தள்ளி விட்டா சாவாங்க. நிறைய பேர் தள்ளி விட்டுருக்க போலன்னா? இல்லை அப்படிலாம் இல்லை. போட்டு இருக்கு, அப்படியே எடுத்துட்டு இப்படி போயிட்டு வரலாம். அவர்களே சிறிது நேரம் கழித்து மீண்டும் தொடரலாம். லைனில் காத்திருங்கள். சரி, ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுக்கு சப்ஸ்கிரைப் சேனல். பாய். நீங்கள் தான் சொல்லணுமாண்ணா? பாய். இன்னைக்கு உங்க கூட வந்து நல்லா ஃபன்னாக இருந்துச்சு. சூப்பர் ப்ரோ. மகிழ்ச்சி. மீண்டும் சந்திப்போம். டாடா.